நம்ம வரலாறுல சில சமயம் நம்ம ரொம்ப உறுதியா நம்புற சில விஷயங்களையே தலைகீழா புரட்டி போடுற மாதிரி சில மர்மங்கள் வெளியே வரும். இன்னைக்கு நாம அப்படி ஒரு பொருளை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பழங்காலத்தை பத்தி நாம வச்சிருந்த மொத்த பார்வையுமே மாத்தி அமைச்ச ஒரு நம்ப முடியாத கண்டுபிடிப்பு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரே இல்லாத காலத்துல ஒரு கம்ப்யூட்டர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? எனது வாய்ப்பே இல்லைன்னு தானே சொல்றீங்க? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா விஞ்ஞானிகள் ஒரு பொருளை கண்டுபிடிச்சப்போ அவங்க டெக்னாலஜியை பத்தி வச்சிருந்த எல்லா நம்பிக்கையும் அப்படியே உடைஞ்சு போச்சு. அந்த பொருளோட பேரு தான் ஆன்டிகித்தெரா மெக்கானிசம். சயின்டிஸ்ட்ஸ்லாம் இதை என்ன சொல்றாங்க தெரியுமா? உலகத்தோட முதல் கம்ப்யூட்டர்னு சொல்றாங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். முதல் கம்ப்யூட்டர். அடே, இது எப்படிங்க சாத்தியம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான கதை என்ன? வாங்க, இந்த மர்மத்துக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போவோம். சரி வாங்க, முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். இது நிஜமாவே ஒரு பழங்காலத்து கம்ப்யூட்டர் தானா? இந்த ஆன்டிகித்தெரா மெக்கானிசம் இருக்குல்ல, அது கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துக்கும் அதுல இருந்த டெக்னாலஜிக்கும் துளி கூட சம்பந்தமே இல்ல. ஏன்னா அது சாதாரண மெட்டல் கியர்ஸை வச்சு சூரியன், சந்திரன், மத்த கிரகங்களோட மூவ்மெண்ட்டை ரொம்ப துல்லியமா கணிச்சிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிங்க இதெல்லாம் செஞ்சிருக்க முடியும்? இந்த நம்பவே முடியாத கருவியோட கதை ஒரு ட்ரெஷர் ஹண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. வாங்க, அது எப்படி கிடைச்சதுன்னு பார்க்கலாம். 1901ல கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த சில மீனவர்கள் ஆன்டிகித்தெரா தீவு பக்கத்துல கடலுக்கு அடியில மூழ்கி போன ஒரு பழைய ரோமானிய கப்பலை பார்த்திருக்காங்க. அந்த கப்பல்ல இருந்து நிறைய விலை உயர்ந்த சிலைகள், காசுகள்னு எல்லாத்தையும் வெளியே எடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து பார்க்க ரொம்ப விசித்திரமா துரு பிடிச்ச ஒரு மெட்டல் பொருளும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா பாருங்க, முதல்ல அந்த பொருளை யாருமே பெருசா கண்டுக்கல. மத்த புதையல்களுக்கு நடுவுல அது ஏதோ உடைஞ்சு போன துருப்பிடிச்ச ஒரு வெண்கல கட்டி மாதிரி தான் தெரிஞ்சது. அதோட உண்மையான மதிப்பு என்னன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. அப்புறம்தான் விஞ்ஞானிகள் அந்த சாதாரணமா தெரிஞ்ச மெட்டல் கட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அவங்களுக்கே ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. எக்ஸ்ரே அப்புறம் புதுசா வந்த ஸ்கேனிங் டெக்னாலஜி எல்லாம் வச்சு அதுக்குள்ள பார்த்தப்போ அவங்களால நம்பவே முடியல. அடேங்கப்பா, அதுக்குள்ள ரொம்ப சிக்கலான ஒன்னோட ஒன்னு பிணைஞ்ச நிறைய வெண்கல கியர்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாடர்ன் வாட்ச பிரிச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அப்பதான் தெரிஞ்சது, இதேதோ சாதாரண அலங்கார பொருள் இல்லேன்னு. இது சூரியன், சந்திரன் ரெண்டோட மூவ்மெண்ட்டையும் ட்ராக் பண்ணிருக்கு. கிரகங்கள் எங்க இருக்குன்னு கணிச்சிருக்கு. ஏன் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் எப்ப வரும்னு கூட முன்கூட்டியே சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்துல நடந்த ஒலிம்பிக் போட்டிகள் மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகளோட தேதியும் இது காட்டியிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு ஏன்ஷியன்ட் ஆஸ்ட்ரோனாமிக்கல் கம்ப்யூட்டர். இந்த மாதிரி சிக்கலான வேலைகளையெல்லாம் செஞ்சதால தான் விஞ்ஞானிகள் எந்த சந்தேகமும் இல்லாம இத உலகின் முதல் அனலாக் கம்ப்யூட்டர்னு சொல்றாங்க. அனலாக் கம்ப்யூட்டர்னா என்னன்னா, இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் மாதிரி எலக்ட்ரானிக் சிப்ஸ் வச்சு வேலை செய்யாம கியர்ஸ் மாதிரி மெக்கானிக்கல் பாகங்களை வச்சு கணக்கு போடுற ஒரு மிஷின். ஆனா இந்த மெக்கானிசத்தோட கதை இதோட முடியல. சொல்லப்போனா இங்கிருந்து தான் இதோட மிகப்பெரிய மர்மமே ஆரம்பிக்குது. சயின்டிஸ்டோட ரிசர்ச் படி இந்த ஆன்டிகித்தெரா மெக்கானிசம் கிட்டத்தட்ட கிமு 150ல, அதாவது இன்னைக்கு தேதியிலிருந்து 2000 சொச்ச வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இதே மாதிரி காம்ப்ளெக்ஸான கியர் டெக்னாலஜி திரும்பவும் மனுஷங்க வரலாற்றுல எப்ப வந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட கிபி 1400ல ஐரோப்பாவுல செஞ்ச ஆஸ்ட்ரோனாமிக்கல் கடிகாரங்கள்ல தான். ஆமாங்க, 1000 வருஷத்துக்கும் மேல இவ்ளோ அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி எப்படி மனுஷங்க வரலாத்துலேருந்து மொத்தமா காணாம போச்சு? இந்த அறிவு எங்க போச்சு? இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லாத ஒரு பெரிய கேள்வி. அப்போ கேள்வி என்னன்னா, இதை யாருங்க செஞ்சிருப்பா? இதுக்கு உறுதியான பதில் இல்லைனாலும் சில தியரிஸ் இருக்கு. அந்த காலத்து கிரீக்க விஞ்ஞானிகள் அவங்களோட வானியல் அறிவை வச்சு இதை செஞ்சிருக்கலாம். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, புகழ்பெற்ற கணித மேதை ஆர்கிமெடிஸ் கூட இதை செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இது எதுக்குமே உறுதியான ஆதாரம் இதுவரைக்கும் கிடைக்கல. இத உருவாக்குன அந்த ஜீனியஸோட பேரு வரலாறுல எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. இந்த மெக்கானிசத்தோட கண்டுபிடிப்பு சும்மா ஒரு பொருளை கண்டெடுத்த மாதிரி இல்ல. அது பழங்காலத்தை பத்தி நாம வச்சிருந்த மொத்த பார்வையுமே மாத்தி அமைச்சிருச்சு. இந்த ஒரே ஒரு கண்டுபிடிப்பு வரலாற்று அறிஞர்கள், விஞ்ஞானிகள்னு எல்லாரோட பார்வையும் மாத்திடுச்சு. அது உணர்த்தின ஒரு தெளிவான உண்மை இதுதான்: நாம நினைச்சதை விட பழங்கால மக்கள் ரொம்பவே புத்திசாலிகளா, டெக்னாலஜில ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்க. இந்த ஒரு பொருள் மட்டுமே ஒரு காலத்திலிருந்து ஆனா அதுக்கப்புறம் மொத்தமா காணாம போன ஒரு மிகப்பெரிய சயின்டிபிக் பாரம்பரியத்தோட ஒரே சாட்சியா இன்னைக்கு நிக்குது.
பழங்கால மக்களோட இன்ஜினியரிங் திறமையும் அறிவியல் அறிவும் நம்ம கற்பனை செஞ்சதை விட பல மடங்கு உயர்ந்ததா இருந்திருக்குன்னு இது ஒன்னே சாக்கும் நிரூபிக்க. இந்த ஆன்டிகித்தெரா மெக்கானிசம் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னாலும் அது நம்ம முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. இவ்ளோ அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி 1000 வருஷத்துக்கும் மேல வரலாறுல இருந்து எப்படி மொத்தமா காணாம போச்சு? இதுதான் இந்த பழங்கால கம்ப்யூட்டரோட தீர்க்கப்படாத மிகப்பெரிய மர்மம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?